சமீபத்தில் என்ன ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு. கலப்பு திருமணம்னா என்ன? முதல்ல ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாட்டுக்கும் கல்யாணம் பண்ணாதான் கலப்பு திருமணம். ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் பண்ணா அது கலப்பு திருமணம் கிடையாது. அப்ப அவங்க கலப்புன்னு எதை கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கேஸ்ட கேட்கறாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட பிறகு நோ கேஸ்ட். அதுக்கு முன்னாடியுமே கிடையாது. அவங்க பாக்குறாங்க, அது வந்து மனம் திரும்பாத காரணத்தினால பாக்குறாங்க. எப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்களோ, ஒரே ரத்தத்தால கழுவப்பட்ட நாம எல்லாமே ஒரே சபைக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். இங்க ஒரு சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு கை ஒரு ஜாதியாகவும் கால் ஒரு ஜாதியாகவும் இருக்காது. அப்படி நீ இருக்கிறன்னா நீ ஒரு சரீரமா இருக்க முடியாது, நீ இன்னொரு சரீரம் அர்த்தம். அப்ப நீ கர்த்தர் சபைக்குள்ள இல்லேன்னு அர்த்தம். சரி, இருக்கட்டும். அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள வரும். இங்க வந்த பிறகு நீங்கள் புறஜாதியார், நான் சொல்லக்கூடிய தேவனை அறியாதவர்களை கொண்டு வந்து சபையில திருமணம் பண்ண வைக்கிறாங்க. வந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? வந்து கேட்கறாங்க பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் ஏதோ ஒரு காரணம், அது அவங்க வந்து தவறா விரும்பிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டு எப்படியாவது திருமணம் பண்ணி வைங்க. இப்ப இந்த பொண்ணும் என்ன சொல்லுது, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் என்ன சொல்றாங்க, அவர் கிறிஸ்டினா ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது வந்து ஒரு அபத்தமான ஒரு பதில். எதுக்கு ஒத்துக்கணும்? ஒருத்தன் உனக்காக கிறிஸ்தவன் ஆகிறான், உன் பொண்ணுக்காக மாறுறானா எவ்வளவு சீப்பு பாருங்களேன். ஒருத்தன் தேவனுக்காக தான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், மனுஷனுக்காக தன்னை மாத்திரவனா இருக்கக்கூடாது. இன்னைக்கு உன் பொண்ணுக்காக மாத்திரவன் நாளைக்கு வேற எதுக்காகவோ இதை மாத்திட்டு பின்னாடி போக மாட்டான்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு உன் பொண்ணை விரும்பிட்டு கிறிஸ்தவத்துக்குள்ள வரவன் நாளைக்கு அப்பா அம்மா ஒத்துக்கலன்ட்டு அவங்களுக்காக கிறிஸ்தவத்தை விட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு நிறைய பெற்றோரும் அந்த தப்பை செய்யறாங்க, நிறைய பிள்ளைகளும் அந்த தப்பை செய்யுது. யார் எங்க ஆவி போராடுது மாம்சத்தோட? இந்த மாதிரி ஆட்களோட தான் போராடுது. இவங்க வந்து உடனே அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம், காலையில ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம், முந்தின நாள் ஞானஸ்தானம், சாயங்காலம் கல்யாணம். இன்னைக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, ஆவி மனுஷனோட கூட போராடுகிறது. இன்னைக்கு அதான் சபைக்குள்ள தேவனை துக்கப்பட ஆண்டவர் சொல்ற, மனஸ்தாபப்படுகிறார். இப்படிப்பட்டவனெல்லாம் நான் சபைக்குள்ள கொண்டு வந்தேன்னு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். எதுக்கு? இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் ரட்சித்தேனே, மனுஷனை உண்டாக்கினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்.